கோ ட்ரெய்லரை ஓரங்கட்டும் விடாமுயற்சி ட்ரெய்லர். மகிழ் திருமேனி இயக்கத்தில் அஜித்குமார், த்ரிஷா, ஆக்ஷன் கிங் அர்ஜுன், பிக் பாஸ் புகழ், ஆரவ், ரெஜினா உள்ளிட்டோர் நடித்து வரும் விடாமுயற்சி படம் குறித்து அப்டேட் கேட்டு கதறிய காலமெல்லாம் மலையேறிவிட்டது. தற்போது கேட்காமலேயே இந்தா புடி அப்டேட் என லைகா புரொடக்ஷன்ஸ் நிறுவனம் அப்டேட்டுகளை தாளாரமாக கொடுத்து வருகிறது. ஆகஸ்ட் 11ஆம் தேதி ரெஜினா கெசன்ட்ராவின் கதாபாத்திர போஸ்டரை வெளியிட்டார்கள். அந்த அப்டேட் வந்து 4 நாட்களே ஆன நிலையில் ஆகஸ்ட் 16ஆம் தேதி புது அப்டேட் வரும் என லைகா நிறுவனம் ட்வீட் செய்தது. அதை பார்த்த அஜித்குமார் ரசிகர்கள் குஷியாகிவிட்டார்கள். இன்னொரு கதாபாத்திரத்தின் போஸ்டர் வருகிறது என புரிந்துவிட்டது. நிகில் நாயர் போஸ்டர் தானே, வரட்டும் வரட்டும், இருந்தாலும் ஏகேவின் புது போஸ்டர் வந்தால் இன்னும் சந்தோஷப்படுவோம் என தெரிவித்தார்கள். இந்நிலையில் அறிவித்தபடி சரியான நேரத்தில் அப்டேட் கொடுத்திருக்கிறது லைகா. அஜித் ரசிகர்கள் தெரிவித்தது போன்றே நிகில் நாயரின் போஸ்டர் தான் வெளியாகி இருக்கிறது. போஸ்டரை பார்த்த ரசிகர்களோ நினைச்சோம் இதுக்கு பெயர் அப்டேட்டா, எங்களுக்கு மாஸ் அப்டேட் ஒன்னு வேண்டும் என்கிறார்கள். இதற்கிடையே சிலரோ விடாமுயற்சி படத்தின் ரிலீஸ் தேதியை முதலில் சொல்லுங்கள், ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரை வெளியிட ஆண்டு கணக்கில் எடுத்தது போன்று ரிலீஸ் தேதிக்காக எங்களை அலைய வைக்க வேண்டாம் என தெரிவித்துள்ளனர். தற்பொழுது விஜயின் கோ ட்ரெய்லர் வெளியாகி இணையத்தில் ட்ரெண்டாகி வருகிறது. இதனை மிஞ்சும் விதமாக விடாமுயற்சி ட்ரெய்லர் வெளியிட இருக்கிறார்களாம். ரிலீஸ் தேதியுடன் விடாமுயற்சி ட்ரெய்லர் அறிவிக்க வேலைகள் நடந்து வருகிறதாம். ஹாலிவுட் லெவலில் ட்ரெய்லர் இருக்குமாம். கோ ட்ரெய்லர் சாதனைகளை முறியடிக்க அஜித் ரசிகர்கள் தயாராகி வருகின்றனர். விடாமுயற்சி படத்தில் அஜித்குமாரின் மனைவியாக நடிக்கிறார் த்ரிஷா. அஜித் த்ரிஷா சேர்ந்து இருக்கும் புகைப்படம் வெளியாகி ரசிகர்களை வெகுவாக கவர்ந்தது. பெப்பர் லுக்கில் அஜித்குமாரை த்ரிஷாவுடன் பார்த்த ரசிகர்களுக்கு ஆனந்த கண்ணீரே வந்துவிட்டது. விடாமுயற்சியை அடுத்து தன் ரசிகன் ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கத்தில் குட் பேட் அக்லி படத்தில் நடிக்கிறார் அஜித்குமார். அந்த படத்தின் ஷூட்டிங் ஏற்கனவே துவங்கிவிட்டது. சில காட்சிகளில் நடித்து முடித்துவிட்டார் அஜித் என்பது குறிப்பிடத்தக்கது.